அனைவருக்கும் வணக்கம். கிருஷி மகளிர் அண்ட் சொசைட்டி நெட்வொர்க் சார்பில் இதை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வழக்கம் போல ஸ்கீம் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஜென்ரலாக தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கு, என்ன ஏதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் பார்ப்போம். நாளையிலேருந்து ஸ்கீம்ஸ் பார்க்கலான்னு இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நேற்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா சிஎம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு விஷயம், எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு கார், அதை ஓட்டுறதுக்கு டிரைவர், அதுக்கப்புறம் அதுக்கான மெயின்டெனன்ஸ், இப்படி 75,000 அலவன்ஸா டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அது போக அலுவலக உதவியாளருக்கு 25,000 சொல்லிட்டு 1,00,000 வரைக்கும் இது பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு 1,05,000ன்ற மாதிரி சம்பளம் வாங்கியிருப்பாங்க. ஆக மொத்தம் 2,05,000ன்ற மாதிரி அவங்களுக்கு இப்போ கொடுக்குறாரு. இது ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு. ஒரு டிரைவர் அனைத்துக்கும் ஒரு 234 சட்டமன்ற உறுப்பினருக்கும் 234 டிரைவர் வந்து வேலை வாய்ப்பு தர்றாங்க. அது போக ஒரு அலுவலக உதவியாளர்னும் போது ஒரு வேலை வாய்ப்பு வந்துடுது. ஓகே, அது சரியான ஒரு விஷயம்தான். பட் அட் த சேம் டைம் எல்லாரையும் வந்து ஒரு சேர ஒரே மாதிரி ஒரு தட்டில் வச்சு பார்க்கறது சரியா அப்படின்றது இங்கே விமர்சனம் ஆகுது. ஏன் அப்படின்னா, லீமா ரோஸ் போன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா 5,300 கோடி இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு காரும், ஆதவர்ஜனா 540, விஜய் 640, உதயநிதி அது அன்அக்கௌண்டபிலிட்டி. ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கும் அது போக ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு காட்பாடு தொகுதி எம்எல்ஏவான ஒரு முஸ்லீம் சகோதரி 36,000 தான் அவங்க கிட்ட இருக்கிறது அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களையும் ஒரு சேர வச்சு பார்க்கறது சரியா? அவங்களால அவங்களோட இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியாதா? இப்போ அதே எம்எல்ஏ வந்து இவங்க எம்எல்ஏவா இல்லை, என்ன பண்ணுவாங்க? வெளியே ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு மாதம் ஒரு 40,000 தருவாங்களா அந்தந்த பகுதியில். மீதி இருக்கிற 60,000 என்ன பண்றாங்க? ஸோ அந்த 60,000த்துல ஆப்வியஸ்லி அவங்க வந்து சட்டமன்ற தொகுதி போறதோ வரதோ எல்லாம் பண்ணலாம் இல்லையா? இப்போ பிரைவேட்ல ஒர்க் பண்றவங்க என்ன பண்றாங்க? நீங்க எல்லாத்தையும் வந்து ஒரு சேர பாக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே இதை பாக்குறேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு அறிவிப்புன்றது வந்து சரியில்லை. அப்போ மக்களையும் தான் ஒரு சேர பாருங்களேன். ஏன் வந்து சாதி அடிப்படையில் மத அடிப்படையில் பிரிச்சு ரிசர்வேஷன் அது இதுன்னு கொடுக்குறோம்? அப்போ அதே ரிசர்வேஷன் பாலிசி இங்கேயும் வந்து அமல்படுத்துங்க. அதுதான் வந்து நல்லது. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கும். நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு அஸ்ட்ராலஜரை வந்து நீங்க உங்களுடைய ஆலோசகரை நியமிச்சிங்க. எல்லா அரசியல் கட்சி இருக்கவங்க ஆப்போசிஷன் தெரிவிச்சாங்க. அப்போ உடனே வித்ட்ரா பண்ணிட்டீங்க. இது வந்து மக்களே எல்லாரும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ எம்எல்ஏ சொன்னதுக்கு நீங்க இது பண்ணும்போது மக்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது இதை நீங்க கன்சிடர் பண்ணும். அட்லீஸ்ட் ரிசர்வேஷன் பேஸ்ட்ல ஒரு சீலிங் லிமிட் பேஸ்ட்ல இவங்களுக்கு அலோகேட் பண்ணணும். கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த எம்எல்ஏ சொன்ன கருத்து வந்து ரொம்பவும் வரவேற்கத்தக்கது. எனக்கு நீங்க இதெல்லாம் தரல, நானே பெட்ரோல் போட்டுட்டு நானே இது பண்ணிட்டு போனேன்னா என்னுடைய இன்கம் சேலரியிலேருந்து நான் எடுத்து பார்க்கணும்னு நினைப்பேனா? அதுக்கு பதிலாக நான் கை நீட்ட ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொன்னார். ஆனால் வெளிப்படையாக சொன்ன வரைக்கும் வந்து ஒரு 1 கோடி ரூபா வருமானம் இருக்கு, சொத்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ரிசர்வேஷன் திங்ஸை வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்றது பெஸ்ட். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு சொல்லியிருந்தீங்க எதிர்கட்சி இவங்கெல்லாம் வந்து ஆதாரம் இருக்கான்னு கேட்டதுக்கு, ஊழல் பண்ணதுக்கு ஆதாரம்னு என்னோட டேபிள்லேயே வச்சிருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் 3 துறை சார்ந்த ஃபைல் வச்சிருக்காரு. அதை எப்போ ஓப்பன் பண்ணணும், எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்றீங்க. உங்களுடைய அரசியல் மைலேஜுக்காக அது இடைத்தேர்தலையோ இல்லை உள்ளாட்சி தேர்தலையோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் நினைச்சும் அதை டிக்ளேர் பண்ணணும். மக்கள் வந்து உங்களை தொடவும் விட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன் அப்படின்ற அந்த வாசக அடிப்படையில தான் வந்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதை நீங்க பண்ணி ஆகணும். ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி அடிச்சடிச்சு விளையாடாம, நீ என்னை அடிக்கிற மாதிரி அடி, நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், அப்படி இல்லாம இது வந்து நீங்க தனித்துவமா இருப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு.
அப்புறம் ஒரு நல்ல ஒரு விஷயம் இத்தனை முறை வந்து நம்ம விமர்சிச்சோம். ஒரு ஒரு மாட்டு வண்டி இருக்குன்னா, ஒரு மாடு முன்னாடி போகுதுன்னா, ஓகே. பின்னாடி போகுது அப்படின்னா, அத தட்டி குடுத்து விமர்சிச்சுட்டோம். இனி வந்து ஒரு சேர போறதுக்கு நன்மைகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேத்திக்கு எல்லா குடும்பத்துக்கும் அ காப்பீடு வந்து 5,00,000 25,00,000 வரைக்கும் இது பண்ணிட்டாங்க. இது முன்னாடிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல்வர் காப்பீடு, பிரதமர் காப்பீடு, அதுக்கப்புறம் கலைஞர் காப்பீடு இதெல்லாம் அடிக்கடி மாறிட்டே இருக்கும். அததான் இப்பயும் வந்து ஒருங்கிணைந்த ஆ காப்பீடுன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு 5,00,000 25,00,000 மாத்திருக்காங்க. உண்மையாலுமே இது வந்து பாராட்டுக்குரியது. ஏன் பாராட்டுக்குரியது அப்படின்னா, ஒரு குடும்பத்துல இருக்க அத்தனை உறுப்பினருக்கும் சேர்ந்து 5,00,000ன்றது இந்த காலகட்டத்துல உண்மையாலுமே அத இது பண்ண முடியாத ஒரு விஷயம். நெறைய பேர் வந்து பிரைவேட்ல ஆ இன்சூரன்ஸ் எடுக்குறாங்க. இன்சூரன்ஸ் எடுத்துட்டு அதுக்கு பிரீமியமா வந்து லம்சம் அமௌண்ட் பே பண்றாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாம கவர்மெண்ட்டே இத வந்து டேக் ஓவர் எடுத்து இது பண்ணது ரொம்பவே சிறந்தது. ஏன்னா ஒரு குடும்பம்னா 3 பேர் இருக்காங்கன்னா, ஒரு மூவஞ்சு பாஞ்சுன்னா கூட இங்க 25,00,000ன்னும்போது உண்மையாலுமே பாராட்டக்கூடியது. அ இத வந்து இன்னும் டீட்டெயிலா இன்னும் வரல. நான் நினைக்கிறது என்னன்னா, இத பத்தி ஆல்ரெடி இருக்கிறவங்க கலைஞர்லயோ இல்ல பிரதமர் காப்பீட்லயோ இருக்கிறவங்க, அத அப்படியே இதுல கேரி ஓவர் ஆவாங்க. இதுக்குன்னு தனியா இது பண்ண வேணாம். இனி யாராவது அ அப்ளை பண்ணணும்னு நெனச்சா பண்ணி வச்சுக்கங்க. இந்த ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் அப்படியே அந்த டேட்டா வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ணிருவாங்க, மாத்திப்பாங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு இதா இருக்கு. பார்த்துக்குங்க. ஜெனரல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேளாண் திட்டம் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டா இருக்கட்டும், ஆதார் இல்லாதவங்க இதுல பயன் அடைய முடியாது. இப்ப விலையில்லாத மாடு, ஆடு இதெல்லாம் தரோம்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து ஆதார் கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆதார் இல்லாதவங்க ரொம்ப ஏழப்பட்டவங்க போய் ஆதார் எடுத்துக்கங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் சிம் கார்டு வந்து நம்ம போற இடத்துலலாம் வந்து நம்ம ஆதார் குடுத்து இங்க ரோட்டோரம் நிக்கிறாங்க. சிம் ஃப்ரீன்றாங்க, இல்ல டேட்டா ஃப்ரீன்றாங்க, 1 வருஷத்துக்கு ஃப்ரீன்றாங்க. அப்படின்னு இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு நீங்க போய் கை நீட்டாம, ஒரு 9 சிம் ட்ராய் வந்து சொல்லியிருக்கிறபடி, ஒரு தனிநபரா இருந்தா ஒரு 9 சிம் அவ்வளவுதான் அவங்களுக்கான எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க வாங்க பாருங்க. அதுக்கு மேல போனீங்கன்னா சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நீங்க வந்துருவீங்க. அது ரொம்ப ரொம்ப இதா இருக்கு. ஒரு சென்சிட்டிவான விஷயம். அதே மாரி பேங்க்ல இன்னொரு இன்ஃபர்மேஷன். பேங்க்ல வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணலன்னு உங்க நம்பருக்கு மெசேஜ் வருது. இல்லன்னா பிளாக் பண்ணிருவோம். இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க உடனே அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா, அப்படி எந்த ஒரு பேங்க்கும் வந்து லிங்க் மூலியமா போய் பண்ணுங்கன்னு சொல்லாது. ஒண்ணு உங்களுடைய மொபைல் பேங்கிங்ல போய் பண்ணுங்க. இல்ல வெப்சைட்ல போயிட்டு உங்களோட நெட் பேங்கிங்ல போயிட்டு பண்ணுங்க. இல்ல நேர்ல வந்து பண்ணுங்க. இப்படிதான் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ நீங்க அத நம்பி லிங்க் அனுப்புனத வச்சு டச் பண்ணீங்கன்னா, உங்க அக்கவுண்ட்ல என்ன பணம் இருக்கோ அத நீங்க மறந்துட வேண்டியது தானே. இப்பல்லாம் சைபர் கிரைம்லாம் போயிட்டு இது பண்ணா, அவ்வளோ சீக்கிரத்துல நமக்கு கிடைக்கிறது கிடையாது. ஸோ இதுதான் இன்னைக்கான இன்ஃபர்மேஷன். புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பெல் பட்டன் இது பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, ஆல் பர்சனலைஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்லாம் குடுத்து வச்சிருந்தீங்கன்னா, என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு தவறாம வரும். ஒத்துழைப்பு குடுங்க. இது வந்து ப்ராஃபிட் மார்ஜின்ல இது பண்ணணுன்ற இதோட ஆரம்பிக்கப்படல. இது வந்து மக்களுக்கான இன்ஃபர்மேஷன் போகணும் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவேட்ல தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்க பகிருங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இத பத்தி சொல்லுங்க, அத பத்தி சொல்லுங்கன்னு ஏதாவது உங்களுக்கு தேவையான ஸ்கீம பத்தி கூட கேளுங்க. நான் வந்து அத பத்தி டேட்டா இது பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். தேங்க் யூ. 1 செகண்ட்.